வணக்கம். சங்க காலம் அது கவிதைகளின் காலம். அது காதலின் காலம். அது கலாச்சாரத்தின் உச்சம். ஆனால் ஒரு கேள்வி. இந்த அமைதியான, செழிப்பான சமூகத்தை யார் பாதுகாத்தார்கள்? அதற்கான பதில் அரசர்கள். சங்க காலத்திற்கு பின்னர் தமிழகம் ஒரு புதிய நிலைக்கு சென்றது. அந்த நிலை அரசியல் அதிகாரம், போர் மற்றும் பேரரசு. இந்த காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்த 3 பெரிய சக்திகள் இருந்தன. சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். இந்த மூவரையும் சேர்த்து மூவேந்தர்கள் என்று அழைத்தார்கள். இந்த 3 பேரரசுகளும் ஒரே காலகட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் நண்பர்களாக இல்லை. அவர்கள் போட்டியாளர்களாகவே இருந்தனர். அவர்கள் விரும்பியது அதிகாரம், புகழ், வரலாறு. அதனால்தான் தமிழகம் முழுவதும் போரின் சத்தம் ஒலிக்கத் தொடங்கியது. முதலில் நாம் பார்க்க போவது சோழர்கள். சோழர்கள் வெறும் நிலத்தில் மட்டும் போராடவில்லை. அவர்கள் கடலையும் கைப்பற்ற நினைத்தார்கள். அவர்கள் நதிகளை கட்டுப்படுத்தினார்கள், நகரங்களை கட்டினார்கள். அவர்களின் ஆட்சியின் அடையாளம் வலிமை மற்றும் திட்டமிடல் என்றே கூறலாம். அடுத்து சேரர்கள். சேரர்கள் வணிகத்தின் மன்னர்கள். மேற்கு தொடர்ச்சி மலை முதல் கடற்கரை வரை அவர்கள் கட்டுப்பாடு இருந்தது. அவர்கள் மசாலா பொருட்கள், மிளகு மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றை உலகத்திற்கு ஏற்றுமதி செய்து வைத்தார்கள் கடல் வணிகம் மூலமாக. அதனால் சேரர்கள் ஒரு பொருளாதார சக்தியாக இருந்தனர். பிறகு பாண்டியர்கள். பாண்டியர்கள் மிகவும் பழமையான அரச வம்சங்களில் ஒன்றாக இருந்தார்கள். மதுரை அவர்களின் தலைநகரமாக விளங்கியது. அவர்கள் ஆட்சியின் அடையாளம் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம். இந்த 3 பேரரசுகளும் ஒவ்வொரு துறையிலும் வலிமையானவர்களாக இருந்தனர். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரே நிலத்தில் 3 மாபெரும் சக்திகள் இருந்தால் என்ன நடக்கும்? போர்தான் நடக்கும். சோழர்கள் மற்றும் சேரர்கள், சேரர்கள் மற்றும் பாண்டியர்கள், பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் என இவர்கள் இந்த மோதல்கள் சிறிய சண்டைகள் அல்ல. இவை அரசியல் வரலாற்றை மாற்றிய போர்களாக அமைந்தது. இந்த போர் வீரர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் உயிரை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் போரில் இறப்பதை ஒரு பெருமையாக பார்த்தார்கள். ஒரு வீரன் போரில் உயிர் தியாகம் செய்தால் அவருக்கு நினைவாக நடுக்கல் நிறுவப்பட்டது. இந்த நடுக்கற்கள் இன்று கூட தமிழ்நாட்டில் காணப்படுகின்றன. அது அந்த காலத்தில் வீரத்தை எப்படி மதித்தார்கள் என்று காட்டுகிறது. இந்த அரசர்கள் வெறும் போரில் மட்டும் ஈடுபடவில்லை. அவர்கள் நகரங்களை உருவாக்கினார்கள், கோயில்களை கட்டினார்கள், சமூகத்தை மெல்ல மெல்ல வளர்த்தார்கள். அவர்கள் கவிஞர்களை ஆதரித்தனர். ஒரு மன்னன் கவிஞரின் பாடலில் புகழப்பட்டால் அது அவர் வெற்றியை விட பெரியது. ஆனால் இந்த அதிகார போட்டி ஒரு கட்டத்தில் தமிழகத்தை பலவீனப்படுத்த ஆரம்பித்தது. உள்ளக மோதல்கள் வெளிநாட்டு தாக்கங்களுக்கு வழிவகுத்தன. இதுதான் அடுத்த கட்டத்தை உருவாக்கியது. தமிழகம் ஒரு புதிய பாதைக்கு சென்றது. அது என்ன? உலக வர்த்தகம், கடல் பேரரசு. அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போவது தமிழர்கள் எப்படி உலகத்தை அடைந்தார்கள், எப்படி அவர்கள் ரோமன் பேரரசுடன் வர்த்தகம் செய்தார்கள், எப்படி கடல் தமிழர்களின் பாதையாக மாறியது. அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மூவேந்தர்கள் காலம் அதிகாரத்திற்காக நடந்த போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தின் அரசியல் சக்தி உருவான காலம் என கூறலாம். வளர்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி.